பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லித்தானே குடும்பத்துக்காகவே பிரத்யேகமாக ஜெபிப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி தந்திருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் உங்களை மாத்திரம் அல்ல, உங்களுடைய முழு குடும்பத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் மகிழ்ச்சியான குடும்பம் என்ற இந்த அருமையான ஜெப நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நேற்றைய தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, எங்களுக்காக என்னோடு பேசுகிற மாதிரி இருக்கிறது. ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறார். கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் கூட அதை குறித்து சந்தோஷமாக தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, பார்க்கும்போது பேசும்போது சொல்கிறாங்க, இது இந்த மாதிரிலாம் வேத புஸ்தகத்தில் இருக்குதா? நம்முடைய குடும்பத்தை குறித்தெல்லாம் கூட பைபிளில் எழுதி இருக்குதா? நம்ம குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் என்பதை குறித்து கூட ஆண்டவர் விரும்பி எழுதி வைத்திருக்கிறாரா என்பதாய். உண்மைதான் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன், குடும்ப வாழ்க்கையை ஸ்தாபித்து ஆசீர்வதித்த ஒரு தேவன். அதில் எந்த மத பாகுபாடும் ஆண்டவருக்கு கிடையாது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லா குடும்பத்தின் மீதும் அன்பு காட்டி ஆசீர்வதிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்படிக்கு செய்திருக்கிறார். அதனால் இது உங்களுக்குரியது அல்லன்னு நினைக்காதங்க. இயேசு உங்களையும் நேசிக்கிறார். உங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். இந்த வாரத்திலிருந்து நெக்ஸ்ட் வீக்கிலிருந்து நம்ம ஒரு மனைவி கணவன் தனித்தனியாக வசனம் என்ன சொல்லி தியானிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனைவியை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லலாம். ஏன்னா நிறைய கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட்டதே மனைவியினுடைய வாழ்க்கை ஜெபத்தினால. நான் இப்படி இருந்த என் மனைவியினுடைய ஜெபம், அவருடைய தாழ்மை சாந்தம், அவருடைய குணம், அதான் என் வாழ்க்கையை மாற்றிச்சு. நான் இன்றைக்கி ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னா உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணணும். இது நல்ல டைம். உங்களுடைய மனைவியை நீங்கள் கனப்படுத்துகிற நேரம். அதனால் நீங்கள் தெரியப்படுத்தினா உங்கள் வீட்டிலே நாங்கள் பதிவு செய்து கொள்ளுவோம். எப்படி உங்களுடைய மனைவி உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட காரணமாக இருந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்தாங்கன்னு உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். சிலர் ரட்சிக்கப்படாத கணவர் மதுபானம் பாவத்தில் இருந்தாங்க. அவங்க மத்தியில் ஒரு மனைவியினுடைய ஜெபம் போராட்டம் அவங்களுடைய குணத்தினால் மாற்றப்பட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது மாதிரி அதோடு கூட மனைவிமார்கள் புருஷனை பற்றி சாட்சி. என் கணவர் ஜெபிக்கிற தேவ மனிதர், அவருடைய வாழ்க்கை, அவருடைய சார்ந்த குணம், அவங்க குடும்பத்தின் மேல் உள்ள பொறுப்பு, இதெல்லாம் என் குடும்ப சந்தோஷத்துக்கு காரணம் என்று உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாக நடந்து வசனத்தின்படி வாழுகிற சாட்சியை மனைவிமார்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி மாமியார் மருமகள் ஃபேமிலிக்குள்ளே உள்ளதெல்லாம் நீ எந்த சாட்சினாலும் நீங்கள் தெரியப்படுத்தினால் அதை பதிவு செய்து கொள்ளுவோம். அது லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் சாட்சியின் மூலம் மகிமைப்படுவார். இந்த நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணி தெரியப்படுத்தினா உங்களோட எங்கள் ஆட்கள் தொடர்பு கொள்ளுவாங்க. சில அறிவிப்புகளை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். இந்த 50 நாட்கள் 3rd Annual United Online Fasting Prayer 3வது வருஷமாக பல ஊழியர்கள் இணைந்து 50 நாள் உபவாச ஜெபம் ஆன்லைனில் நடத்தப்படுகிறது. ஆன்லைனில் அது கொரோனா காலத்தில் ஆன்லைனில் ஆரம்பித்தது. 50 நாள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் என்று. இதில் பாஸ்டர் மோகன் அவங்க, ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க, சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவங்க, பாஸ்டர் எல் ஜோசப், பாஸ்டர் கார்த்திக் கமாலியல், பாஸ்டர் கல்யாணகுமார், இது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் வசனத்தை பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கப்படும். அந்த ஜெபம் ஜூன் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15 வரை 50 நாட்கள் தினமும் மாலை 3லிருந்து 5:30 மணி வரை ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா, அதில் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், நீங்கள் சோசியல் மீடியாவில் இதை பார்க்க முடியும்.
இதில் பார்த்து ஜெப வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாள் நிகழ்ச்சிக்கு தியாகத்தோடு காணிக்கை அனுப்பின ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்காக தியாகத்தோடு காணிக்கை அனுப்பி தாங்கின பிள்ளைகள், அந்த குடும்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற இந்த ஊழியத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் உதவியாய் நின்றபடியால் அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதியும். அவள் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எழுதியிருக்கிற ஜெப குறிப்புகளை நான் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்ம குடும்பத்துக்காக நேற்றைய தினத்தில் குடும்பத்தை குறித்த சில காரியங்களை நம்ம வசனத்திலிருந்து தியானித்து அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு குடும்பம் என்றால் அது மகிழ்ச்சியாக இருக்கணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், அப்புறம் மாமனார், மாமியார், மருமகள், இது மாதிரி பல குடும்ப உறவுகள் இணைந்தது தான் குடும்பம் என்பது. அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், மன நிறைவு இருக்கணும். குடும்பம் என்று சொன்னால் அது ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் அது நரகமாக தாங்க இருக்குது, என்னங்க குடும்பம் அப்படின்னு சலித்து கொள்ளுகிற மக்கள் தான் ஏராளம். ஆனால் ஆண்டவர் ஏன் குடும்பத்தை உண்டாக்கினார்? கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினார். குடும்ப வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதனால் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் குடும்பத்தில் வருகிறது? அது இல்லாமல் எப்படி ஒரு சந்தோஷமான மனமகிழ்ச்சியான குடும்பமாய் வாழ முடியும்? அதை குறித்து அறிந்து கொள்ள தான் இந்த நிகழ்ச்சிகள். நேற்று தினத்தில் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பம், அதை குறித்து தேவனுடைய திட்டம், அதையெல்லாம் குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். இப்போ ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்து நாம் இன்றைக்கு தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளச் செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். என்னையும் என் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கிறீங்கப்பா. என் குடும்பத்தை உருவாக்கி கொடுத்த கர்த்தர் நீர் அல்லவா? என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். சமாதான, மகிழ்ச்சி, குடும்பத்துக்குள்ளே நிம்மதி, கழிகூறுதல் உண்டாயிருக்கணும். அதற்காக தொடர்ந்து எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் இந்த குடும்பத்தை ஸ்தாபித்த, உருவாக்கின ஆண்டவருடைய விருப்பம். மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால தான் கர்த்தர் அவளை குடும்பமாக்கி, ஆதாம் ஏவாளை குடும்பமாக்கி அவங்களை குடும்பமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்கள் பல காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 128ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு குடும்பம் எப்படி தேவனால் முழுமையாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய விருப்பம், சித்தம் என்ன என்பது சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவன் பாக்கியவானாக இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது அவனுடைய கையின் பிரயாசம், வேலை செய்தால் அதில் வருமானத்தில் ஆசீர்வாதம், ஒரு தொழில் செய்தால் அதில் ஒரு ஆசீர்வாதம், அதில் விவசாயம் செய்தால் அதில் ஆசீர்வாதம். அவனுடைய கையின் பிரயாசம், அதை சாப்பிட்டு திருப்தியாக மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். ஒரு கனி கொடுக்கிற ஒரு செடியை போல் அந்த மனைவியினால் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நன்மை, குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க. ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக, ஞானமாக பிள்ளைகள் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பாங்களாம். அப்போது ஒரு முழுமையான ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படின்னா நம்ம குடும்பத்தின் மேல் ஆண்டவர் எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் மீதும் அக்கறை உள்ளவர். அவருடைய குடும்பத்தின் மேலும் அவர் அக்கறை உள்ள தேவன். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு இந்த முழுமையான ஆசீர்வாதம், சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார், இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதிரி குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்குதா? குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ நான் சந்திக்கிற நிறைய பேரை பேசி ஜெபிக்கிற காரியத்தை பார்த்தா
ஒரு 10% தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே நல்லா இருக்கிறோம், ஆண்டவர்களை நல்லா வச்சுருக்கிறார் அப்படி மகிழ்ச்சியோடு சொல்கிறவங்க. 90% குடும்ப வாழ்க்கை குறித்த வேதனை, அதிருப்தி, ஒரு முழுமையான சந்தோஷம் இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம். ஆமாம், திருமணம் பண்ணியாச்சு, குடும்பம் ஆயாச்சு, பிள்ளை குட்டி வந்தாச்சு, வாழணும்ல, அப்படி ஒரு திருப்தி இல்லாத நிலைமையில் ஒரு வேதனையோடு வாழ்கிற மக்கள் தான் ஏராளம். யோசித்து பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள், சொந்தக்காரன்ட்டு கூட கேட்டு பாருங்கள். நிறைய பேர் வெளியே சொல்ல பயந்து, சரி நம்ம குடும்ப மரியாதை நம்ம ஏன் கெடுத்துக்கொள்ளணும் என்பது நல்லா இருக்கிறோம் அப்படின்னு வெளியில் அப்படியே பேசுவாங்க. உள்ளுக்குள்ளே அந்த வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கூடாதுல்ல, அதனால அந்த சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையான சந்தோஷம் இருக்காரு. 90% இப்படி தான் இன்றைக்கி குடும்பங்கள் காணப்படுகிறது. நீங்களே பாருங்களேன், 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் நாங்கள் விரும்பினோம், லவ் பண்ணோம், காதலிச்சோம், பண்ணோன்ட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா கோடிக்கணக்காக பணம் செலவு கல்யாணம் பண்ணி 4வது மாதம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பேப்பரில் பார்க்குறோம்ல, பிரபலமான குடும்பத்திலிருந்து கீழே வரைக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னும் நிறைய குடும்பங்கள் சரி பிரிஞ்சு போனால் மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது, சமுதாயத்தில் பாதிப்பு. அதனால் உள்ளுக்குள்ளே வேதனை வைத்து கொண்டு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர். அப்போ 90% குடும்பங்கள் இப்படி தான் இருக்காங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டு சந்தோஷம் எல்லாம் இருக்கா குடும்பம். இதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தினாரா? அப்போ குடும்பம் என்பது அப்போ இல்லாமலே இருந்திருக்கலாமே. இன்றைக்கி சில வாலிபர்கள், பிள்ளைகளுடைய மனநிலைமை அப்படி. சில குடும்பங்களை பார்க்குறாங்கல்ல, அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க, அவங்க சண்டை போடுறதை பார்க்குறாங்க, அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லாமல் இருக்கிறத பார்க்குறாங்க. பல குடும்பங்களை பார்க்குறாங்க. எதுக்கு குடும்பம்? எல்லா குடும்பமும் இப்படி தான் இருக்குது. அதனால் குடும்ப வாழ்க்கை வேண்டாம். இந்த மாதிரி வெறுத்து போன நிலைமையில் இருக்கிற வாலிபர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒரு பரலோக சந்தோஷத்தை பூமியில் அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஐக்கியமாக கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ஏன் அப்போ இதெல்லாம் இப்படி இவ்வளோ தூரம் பாதிக்கப்படுகிறது? இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே உருமனை இல்லை, முறுமுறுப்பு, சண்டை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, வேண்ட வெறுப்பில் ஏதோ வாழணும், நம்ம குடும்பம் வந்தாச்சு, பிள்ளைகளுக்காகவாது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு மன சந்தோஷம் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி காணப்படுகிறது? இதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி அதைத்தான் அறிந்து கொள்ளணும். ஏன் குடும்பங்கள் பாதிக்கப்படுது? ஏன் குடும்பத்துக்குள்ள மெய்யான சந்தோஷம் இல்லை? ஏன் குடும்பம் உடைக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது? இதுக்கு என்ன காரணம்? அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிறிஸ்தவ சகோதரி, எனக்கு தெரிஞ்சவங்க, நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல ஜெபிக்கிற நல்ல கர்த்தருடைய ஒரு மகள், வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் விமானத்தில் ட்ராவல் பண்ணி கொண்டிருந்தாங்க. அவங்க விமானத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது அவங்க பக்கத்தில் இன்னொரு பெண் உட்கார்ந்துருந்தாங்க. அங்கே விமானத்தில் சாப்பாடெலாம் சர்வ் பண்ணுவாங்கள்ல, இந்த டைமுக்கு இவங்க வாங்கி சாப்பாடெலாம் சாப்பிட்டாங்க. இந்த பக்கத்தில் இந்த பெண் என்னென்னா, சாப்பாடு வேணுமான்னு கேட்டால் நோ, எங்களுக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன சாப்பாடு வேண்டான்னு சொல்லாங்களேன்னு கேட்டுட்டு இவங்க மெதுவாக கேட்டாங்க, ஏன் நீங்கள் சாப்பாடு வேண்டான்றீங்க? ஒரு சாப்பாடு 2வது சாப்பாடு வேண்டான்ட்டாங்க. ஐ எம் ஃபாஸ்டிங், நான் உபவாசத்தில் இருக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விமானத்தில் ட்ராவல் பண்ணும்போது கூட உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்களே, அப்போ இவங்க எவ்வளோ ஆண்டவர் மேலே பக்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவங்க நல்ல மதுபானம் வாங்கி குடிக்கிறாங்க. இது கொண்டு வா, அது கொண்டு வான்னு சொல்லி விதவிதமாக மதுபானம் வாங்கி நல்லா குடிக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னொரு கேள்வி, இவங்க சாப்பிடலை, நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாங்க, மதுபானம் வாங்கி குடிக்கிறாங்க. இது பாவம் தானே? நமக்கு ஆண்டவர் பாவம்னு சொல்லியிருக்கார்ல, இது மாதிரி போதை உண்டாக்குற இதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு. அதனால் இவங்க மெதுவாக கேட்டாங்க, சிஸ்டர் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்க, சாப்பிடவும் இல்லை, ஆனால் நீங்கள் மதுபானம்லாம் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னு மெதுவாக கேட்டாங்களா? அந்த டக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கிறிஸ்தவளும் கிடையாது, உபவாசம் பண்ணி இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபமும் நான் பண்ணலை. அப்போ உபவாசம் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? மை காட் இஸ் சேட்டன், சாத்தான் தான் என்னுடைய கடவுள், நான் சாத்தானை கடவுளாய் வணங்குகிறவள். நான் என் கடவுள் சாத்தான்கிட்ட சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன்.
இவங்களுக்கு அதிர்ந்து போனாங்க. இப்படி ஒரு ஆளை பேரை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. இந்த சாட்டனிக் சர்ச்சு அப்படின்னே இருக்குது. அமெரிக்காவில் ஆரம்பித்தது சாட்டனிக் சர்ச், சாத்தானின் சபை. பல ஐரோப்பா நாடுகள், இந்தியா வரைக்கும் வந்திருக்கு. இந்தியாவில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. வெளியில் தெரியாது, ரகசியமாக கூடுவாங்க. வெளியில் பேர் எழுதி வச்சா சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு தான் இருக்கும், இயேசுடைய பெயரை தான் சொல்லுவாங்க. உள்ளே போனால் அவங்க சாத்தானு தான் வணங்குவாங்க. அப்படி ஒரு சபை இருக்குது. கிராஸை தலைகளாக வச்சுருப்பாங்க, சிலுவை தலைகளாக வச்சுருப்பாங்க. நம்ம சர்ச்சில் நிறைய வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்கல்ல, தேவதூதர்கள் போடுற மாதிரி பரலோக ட்ரெஸ்ன்னு போடுறாங்கல்ல, அவங்க கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க. இங்கே பரிசுத்தத்து குறித்து போதிக்கிறோம்ல, சர்ச்சில் வந்து பரிசுத்தம், பாவம் செய்யக்கூட பரிசுத்தமாக இருக்கணும். அந்த சர்ச்சில் எவ்வளோ வேணாலும் பாவம் செய், எப்படி வேணாலும் ஒழுக்கக்கேடாக நடந்துங்க, குடி, வெறி, விபச்சாரமான, துன்மார்க்கம். ஏன்னா சாத்தான் பாவத்தை செய்ய தூண்டுறவன் தானே. எவ்வளோ அசுத்தமாக நடந்து கொள்ளலாம். இதனால் வாலிபல் அட்ராக்ட் ஆகுறாங்க. இப்படியும் வாழலாம், இப்படியும் ஜீவிக்கலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், இப்படி இருக்கலாம். இப்படி இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸில் சாட்டனிக் சர்ச் இப்போ வெளிப்படையாக கூட சாத்தான் சபைன்னு அமெரிக்காவில் வந்து விட்டார். அந்த மாதிரி சபைகள் இருக்கிறாரு. அவங்க சாத்தான்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க குடிக்கலாம், வெறிக்கலாம், அது அவங்களுக்கு தப்பு கிடையாது. அப்படி உள்ளது ஒரு சபை. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, இப்படி ஒரு சபை இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இந்தியாவில் கூட வந்து விட்டது சமீப நாட்களில். அதனால தான் நீங்கள் சர்ச்சு அப்படி தான் சொல்லுவாங்க, அது சாட்டனிக் சர்ச். பிள்ளைகள் வந்து உங்களுடைய வாலி பிள்ளைகள்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா கவனமாக இருக்கணும். எந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்கள்ட்ட டாக்டரின் என்ன, அதெல்லாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் விழிப்பாக இருக்கணும். உங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்ச சர்ச்சை கூட்ட போனால் தான் நல்லது வாலி பிள்ளைகளை எல்லாம். ஏன்னா இப்படி சாத்தான் தந்திரமாய் கிரியை செய்கிற காலம். அப்போ இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகிறவங்க நிறைய பேர், அதிலும் பல பேர் இருக்கிறாங்க. இந்த அம்மா இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க, சாட்டனிக் சர்ச், அந்த சபைக்கு போகிறதுனால உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற. என்ன ஜெபம் பண்ணுவாங்க இந்தவங்க? ஆச்சரியமாக, சரி நீங்கள் உபவாசம் பண்ணி சாத்தான்கிட்ட என்ன ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு இருக்குது ஜெபிக்கிறீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணுறது இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள், ஃபேமிலி எல்லாம் உடையணும், குடும்பங்கள் சமாதானத்தை இழக்கணும், கணவன் மனைவி பிரியணும், குடும்பங்கள் உடஞ்சி செதறி போகணும், குடும்பங்கள் பாழாய் போகணும். நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு இதை போடுவாங்க, இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி உண்மையாக நடக்குது. இது கற்பனையாய் உருவாக்கப்பட்டதில் இந்த மாதிரி நடக்கிறது. இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்குது, உலக ஐரோப்பா நாடுகளில் இருக்குது, பல இடங்களில் இருக்கிறாரு. அதனால தான் இது கடைசி காலம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். சாத்தான்னு தெரிஞ்சே அதை கடவுளாக நினச்சி வணங்குகிற மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கூட பிசாசுன்னு தெரிஞ்சே அதை கடவுளாக நினச்சி வணங்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு உலகம் பயங்கரமான சூழ்நிலையில் போய்விட்டது என்று. அப்போ இந்த அம்மா அந்த மாதிரி சபையை சார்ந்தவங்க. சரி, உபவாசம் பண்ணி என்ன ஜெபிக்கிறீன்னு கேட்டால், குடும்பங்கள் உடையணும், கணவன் மனைவி பிரியணும், பெற்றோர் பிள்ளைகள் பிரியணும், குடும்பங்கள் செதறணும், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பம் பிரியணும், குடும்பங்கள் அழியணும், குடும்ப சமாதானம் கொலைக்கப்படணும், குடும்பங்கள் செதறப்படணும், குடும்பத்துக்குள்ளே பாவம் வரணும், சண்டைகள் வரணும், சச்சரவு வரணும்னு நான் சாத்தாங்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். அந்த அம்மா அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த சகோதரி அதிர்ந்து போனாங்க. ஐயோ, அவங்க எனக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதியிருந்தாங்க. எங்கே எந்த ஃப்ளைட்டில் எந்த நாட்டுக்கு போகும்போது நடந்த தெளிவாக எழுதி, பிரதர், நம்முடைய சபைகள் குடும்பத்துக்காக ஜெபமே பண்ணுறது இல்லை. எத்தனை சபையில் குடும்பங்கள் ஒன்றா இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், குடும்பத்தில் சபையில் ஜெபிக்கிறோம். ஆனால் சாத்தனிக் சர்ச்சில் குடும்பம் உடையணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. குடும்பங்கள் நாசமாக போகணும், குடும்ப சமாதானம் இழக்கணும், குடும்பங்களெல்லாம் உடைஞ்சு போகணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. யோசித்து பாருங்கள், சபைகள் நம்ம எங்கே போய் கொண்டிருக்கோம். அவன் சாத்தான் இவ்வளோ விவரமாக காரியம் செய்கிறான். அப்போ இன்றைக்கி இனிமேல் இதுக்கெல்லாம் நம்ம கூட ஜெபிக்கணும். சபைகள், பாஸ்டர்மார்கள், தயவு செய்து உங்களுடைய சபைகளில் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், எல்லா சபைகள், நீங்கள் குடும்பங்கள் இணைந்து இருக்கணும். குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்படணும், சாத்தானுடைய திட்டங்கள் அழியணும்னு ஜெபிங்க. அப்போ அறிந்து கொண்டீங்களா ஏன் குடும்பம் பாதிக்கப்படுது? மனிதர்கள் அல்ல, பின்னால் நின்று செயல்படுகிற இந்த பொருளாத சாத்தானின் கிரியை தான் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம். ஏன் குடும்பத்தை அவன் டார்கெட் பண்ணுறான், ஏன் குடும்பத்தை அவன் சிதைக்கிறான் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே, 50-60 வருஷத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ நாடுகள், உலகத்தில் அதிகமான கிறிஸ்தவ நாடுகள் இருக்கிறது. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஐரோப்பா நாடுகள்,
பாருங்கள், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, நிறைய உலகத்தில் கிறிஸ்தவ நாடுகள். நீங்கள் அங்கே ஒரு காலத்தில் பெரிய பெரிய சர்ச்சஸ், நல்ல ஆராதனைகள், அது மாத்திரம் 100 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் மிஷினரிகளை அனுப்பினாங்க. ஜபம், தேசத்துக்காக ஜபம், மிஷினரிகளை அனுப்புவது, உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, ஆர்ஃபனேஜுக்கு உதவி செய்வது என்று ஏராளமாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது சுவிசேஷம் பரவினது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. சாத்தான் பார்த்தா இந்த சபைகளை முடக்கணும், இந்த சபை ஊழியங்கள் தடுக்கப்படணும், இவங்க தான் ஜெபிக்கிறாங்க, இவங்க தான் உலகம் முழுவதும் மிஷினரி அனுப்புகிறாங்க, ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாங்க, இது முடக்கப்படணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தான். குடும்பமாக சர்ச்சுக்கு வர்றாங்க. அந்த காலத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள்லாம் அந்த ஃபேமிலியாக உட்காந்து ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க, ஜெபிக்கிறாங்க. குடும்பத்தை உடைச்சிட்டா சபை பாழாயிரும். சாத்தான் டார்கெட் பண்ணான். அவனுடைய ஸ்ட்ராட்டஜி குடும்பத்தை பாழாக்கிடணும். குடும்பத்தை உடைச்சிட்டா சபை பாதிக்கப்படும். கணவன் மனைவி பிரிஞ்சுட்டா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிஞ்சுட்டா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஆண்டவரை குறித்து வெறுப்பு வந்துடும். அவங்க பிரிஞ்சு குடும்பத்தை உடைச்சிட்டா சபை பாதிக்கப்படும். சபை பாதிக்கப்பட்டால் சமுதாயமே சீரழிஞ்சிரும். இன்றைக்கி சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய சீரழிவுகளும் பாதிப்புகளும் உண்டாக காரணம் சபை சீரழிந்து விட்டது. சபைக்குள்ளே உலகம் அன்று விட்டது. சபைக்குள்ளே கத்தருத்த பயம், பரிசுத்த சிந்தை இல்லை. எப்படி வாழலாம், இப்படி நடக்கலாம், டான்ஸ் ஆடு, பாடு, குதி, இந்த மனநிலையை பிசாசு கொண்டு வந்து பரிசுத்த சிந்தையை எடுத்ததுனால சபை பாதிக்கப்படும் போது சமுதாயம் பாதிக்கப்படும். How the church goes, the world goes என்ற பழமொழி சொல்லுவாங்க. சபை எப்படி போதோ அப்படி தான் உலகம் போகும். சபை சரியாயிட்டா உலகம் சரியாயிரும். சபை சரியாயிட்டா சமுதாயத்தில் ஆசீர்வாதமான மாற்றம் வந்துவிடும். இன்றைக்கி பாருங்களேன், சமுதாயத்தில் எல்லா பாவமும் சபைக்குள்ளே இருக்குது. ஏன் இன்றைக்கி சமுதாயத்தில் ஜாதின்ற பிரச்சனை பெருசாக காணப்படுகிறது? சர்ச்சுக்குள்ளே ஜாதி இருக்குது. ஏன் இன்றைக்கி வரதட்சணை கொடுமையில் மரணங்கள் சம்பவிக்கிறது? சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க வரதட்சணை கேட்குறாங்க. ஏன் லஞ்சம், ஊழல் சமுதாயத்தில் காணப்படுது? சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்ணுறான், கள்ளக்கணக்கு எழுதுகிறாங்க, சர்ச்சுக்குள்ளே நடக்கிறது. அப்போ அதனால தான் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிற. சாத்தானுக்கு தெரியும் இந்த சபை பாதிக்கப்படணும். சபை பாதிக்கப்படணுமானால் குடும்பங்கள் பாதிக்கப்படணும். குடும்பத்தை உடைச்சிடு. அதனால தான் இன்றைக்கு அமெரிக்காவில், அது மாதிரி கனடா, பல கிறிஸ்தவ நாடுகளில் இன்றைக்கி ஆலயங்கள் விற்கப்படுது, சர்ச்சுக்கு யாரும் வருவதில்லை அப்படிலாம் சொல்ல காரணம் குடும்பங்கள் பாழாய் போனது தான். எந்த தேசத்தில் குடும்பம் ஒன்றா இருக்கிறோம், அங்கே சர்ச்சு ஃபுல்லாக ஆட்கள் இருப்பாங்க. அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, குடும்பமாக ஆராதிப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ குடும்பங்கள் தான் ரொம்ப கவனமாக நம்ம ஜெபிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய முக்கியமான இடம். குடும்பத்தில் எழுப்புதல் வரணும். குடும்பத்தில் சமாதான, அன்பு, ஐக்கியம், குடும்பத்தில் ஒருமனப்பாடு வரணும். அதுக்கு ஜெபிக்கணும். இதுதான் சாத்தானுடைய திட்டம். அதனால தான் அவன் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புக. எந்த சமுதாயமும் குடும்ப பாழான சமுதாயம் பாழாய் போய்விடும். அதனால் குடும்பத்தில் உரசல்களை உண்டாக்கி குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்க வைத்து விட்டால் இவங்க அதுக்காகவே அழுது கொண்டு நாட்களை போக்கி கொண்டிருப்பாங்க என்பதாக சாத்தானுடைய திட்டம். அதனால தான் குடும்பங்களை சாத்தான் தாக்குகிறான். அப்போ குடும்பத்தில் இன்றைக்கி இவ்வளோ பாதிப்பு வர காரணம் யாருன்னா சாத்தான். அவனுடைய கிரியைகள், பொல்லாத பிசாசும் அவனுடைய கிரியைகளும் தான் இன்றைக்கி குடும்பங்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம். அப்போ அந்த எதிராளியாகிய பிசாசை குறித்து நம்ம தெரிந்திருக்கணும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கா தேசத்துக்கு நானும் என் மனைவியும் ஊழியத்திற்காய் சென்றிருந்தோம். இப்போ இந்த மாதிரி வாஷிங்டன் டிசி, அங்கே தலைநகர் அந்த பகுதியில் ஊழியத்துக்கு போன போது அங்கே ஒரு பிரதர் வீட்டில் தங்கியிருந்தோம். மணி அப்படின்னு ஒரு அருமையான சகோதரர் இருக்கிறார், செல்வின்னு ஒரு சகோதரி. அவங்க எல்லா ஊழியர்களையும் நேசித்து அவங்க ஊழியங்களில் உதவியாக நிற்பாங்க. அவங்க வீட்டில் தான் நான் என் மனைவி தங்கி இருந்தோம். பெரிய ட்ராவல், நீண்ட ட்ராவல், ரொம்ப களைப்பாக ராத்திரி பகலாயிட்டு, பகல் ராத்திரி ஆகிட்டு. அதனால் போய் டயர்டாக தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு பிரதர் கதவை தட்டி எழுப்புனாங்க. என்ன பிரதர், அவசரமாக ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போகணும், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. என்ன அவசரம்னு கேட்டேன். உடனே போனீங்க, ரொம்ப அவசரம். சரி, ஜெபிக்கணும்னு கூப்பிட்றீங்க, குடும்பத்துக்கு வர்றோன்னு சொல்லி டக்குன்னு புறப்பட்டு நானும் என் மனைவி, அந்த பிரதர் அவருடைய மனைவிலாம் சேர்ந்து அந்த பிரதர் தான் கூப்பிட்டு போனாங்க. போனால் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்கள எங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி, கிறிஸ்தவ குடும்பம். என்னன்னு கேட்டால் குடும்பத்தில் பிரச்சனை பிரதர், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சீரியஸ் ஆகிவிட்டது. அவங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க, அதனால் நம்ம போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே போனோம். சரின்னு
அந்த வீட்டுக்குள்ளே போனால் நாங்கள் போன உடனே அந்த சகோதரி அந்த மனைவி டக்குன்னு ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை மூடிக்கொண்டார்கள். கணவர் பார்க்குறோம், அவர் அப்படியே நடந்துக்கிட்டு தன்னால் பேசுகிறார், இங்கிலீஷில் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அந்த வீடே ஒரு மாதிரி இருக்குது. அவர் பயங்கரமாக ஆங்கிலத்தில் மனைவியை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எங்களை பார்த்தோன்னே நாங்கள் ஒரு ஊழியக்காரங்க, அவங்களே தெரிந்தவங்க, அதை பற்றி ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த சகோதரி போய் ரூமுக்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டாங்க. இவரும் எங்கிட்ட பேசலை, அவர் பாட்டில் நடந்துக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறார். சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த வீட்டுக்குள்ளே. என்ன பண்ணுறது? இப்போ அவங்க கணவன் மனைவி வந்தால் தானே உட்கார வச்சு பேசி எதாவது செய்ய முடியும். அந்த பிரதர் ஏன் எங்களை அவசரப்பட்டு அவ்வளோ வேகமாக கூட்டிகிட்டு வந்தார்னா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு சத்தம் வெளியே சின்னி வைங்க, பக்கத்து வீட்டார் 911க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. அமெரிக்காவில் 911ன்னா போலீஸ், இங்கே 100 மாதிரி. அதுக்கு கால் பண்ணிட்டா போலீஸு டக்குன்னு வந்துடுவாங்க. போலீஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம ஒரு போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார வச்சு ஏன் சண்டை போடுறீங்க, கணவன் மனைவி அன்பாக விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சேர்த்து வைக்க பிரயாசப்படுவாங்க நம்ம ஒரு போலீஸ். அமெரிக்கா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கம்பீரமாக நிற்பாங்க. ஒன்று யாராவது ஒருத்தர் உடனே வீட்டை காலி பண்ணு, ஹஸ்பண்ட் வெளியே போ அல்லது மனைவி வெளியே போ, 2 பேரில் ஒருத்தர் தான் இருக்கணும், உடனே காலி பண்ணிடுவாங்க, சேர்ந்து இருக்க விட மாட்டாங்க. அதுதான் அங்கே உள்ளது. அங்கே உள்ள சில ப்ராக்டிக்கல் ஏன் அப்படி பண்ணுறாங்க, பிரிச்சிடுறாங்கன்னு கேட்டால் அங்கே நடக்கிற சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். துப்பாக்கியெல்லாம் ஈஸியாக எல்லோரும் வாங்கலாமா, திடீர்னு கொலை பண்ணிடுவாங்க, அவசரத்தில் ஆபத்து உண்டாயிரும், அதனால் பிரிச்சிருவாங்க. உடனே உனக்கு பிடிக்கலையா, அந்த மனைவியோட வாழை பிடிக்கல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, வெளியே போ, அவ்வளோது, அப்புறம் கோர்ட்டில் போய் பார்த்துக்க அப்படின்னு இருக்கக்கூடாது. போலீஸ் நின்று வெளியே அனுப்பிட்டு தான் போவாங்க. திருப்பி அவங்க சேர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த பிரதர் சொன்னாங்க, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது பிரதர்னு உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே போனால் யார்கிட்ட நாங்கள் பேச, மனைவி போய் கதவை மூடிக்கிட்டாங்க. கணவர் அப்படியே நடந்துக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கார். அவர் எங்களை வாங்கன்னு கூட கேட்கல. இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன பேச என்ன செய்ய, அப்படி அட்மாஸ்பியரே வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவரே என்ன செய்கிறதுன்னு மனசில் நான் ஜெபம் பண்ணோன்னு ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணுங்கன்னார். உடனே இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், இது பிசாசனுடைய போராட்டம், இந்த குடும்பத்தை உடைக்கிறதற்கு அவன் செய்கிற கிரியை. நான் சொன்ன உடனே பிரதர் நம்ம ஜெபிக்கலாம். அவங்கள யாரையும் கூப்பிடல, அவர் கணவரையும் நாங்கள் கூப்பிடல, அவர் பாட்டில் திட்டிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் 4 பேர் முழங்கால் படிட்டோம். நான், என்னுடைய மனைவி, அந்த சகோதரருடைய மனைவி, 4 பேர் சேர்ந்து கரம் உயர்த்தி ஆவில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தோம். பொல்லாத அசுத்தாவியை கடிந்து கொண்டு இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவி, பிரிவினை கொண்டு வருகிற ஆவி, முறுமுறுப்பின் ஆவி, சண்டை கொண்டு வர ஆவி விலகட்டோன்னே ஆவில நிரம்பி ஜெபித்துக்கிட்டே இருக்கும். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஜெபத்தை விடலை, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கதவு மூடிக்கொண்ட சகோதரி கதவை திறந்து வெளியே எங்கள் கூட முழங்கால் போட்டாங்க. அவங்களும் முழங்கால் போட்டு அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் நாங்கள் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம், விடலை, ஆவில நிரம்பி ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோமா. அப்படியே நடந்து கொண்டு திட்டி கொண்டே இருந்த கணவர் இந்த பக்கம் முழங்கால் போட்டார். அவரும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஜெபம் நாங்கள் ஜெபிக்க அந்த அட்மாஸ்பியரே மாறினார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சூழ்நிலை மாறினார். அந்த முறுமுறுப்பு, சண்டை, கோபம் அதெல்லாம் நீங்கி ஒரு தேவ பிரசன்னம் இறங்கின உடனே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டானது, உடைவு உண்டானது. தங்களை ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். அப்போ தான் ஆண்டவர் நான் அறிந்து கொண்டேன், இந்த குடும்பங்கள் உடைவதற்கு, இந்த குழப்பத்திற்கு காரணம் இந்த பொல்லாத ஆவியனுடைய கிரியை. நம்ம அதை எதிர்த்து ஜெபம் பண்ணால் வீட்டுக்குள்ளே மாற்றம் வந்துவிடும். அப்போது இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ளே இந்த பாதிப்புகள், விரக்திகள், சந்தோஷமில்லாத சூழ்நிலை, கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமகள் உரசல்கள் பிரச்சனை, சண்டை, முறுமுறுப்பு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சாத்தான். ஏன்னா ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கினார். ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை ஸ்தாபித்து மாதம் ஏவாளை நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு வச்சிருக்கிறார். பிசாசு பார்க்குறான், இவங்களை சந்தோஷமாக வாழ விடக்கூடாது. இவங்க சந்தோஷமாக இருந்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இவங்க பாதிக்கப்பட்ட ஆண்டவருடைய உள்ளம் பாதிக்கப்படும். ஏன்னா அவன் ஆண்டவருக்கு எதிரி இந்த சாத்தான். இவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னா, அவன் ஒரு தேவ தூதனாக இருந்தவன். தேவன் அவனை தூதனாகத்தான் சிருஷ்டித்து வைத்திருந்தார். அவன் தன்னை பெருமையாக எழுப்பி, நான் கடவுளுக்கு மேலே நான் தான் கடவுளாக இருப்பேன், என்னை தான் எல்லாரும் வணங்கணும்னு எழும்பினதுனால ஆண்டவர் அவனை அந்த பரலோகத்திலிருந்து அவனை தள்ளி போட்டார். அவன் பிசாசாய் மாறிவிட்டான்.
ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாலும் அதற்கு விரோதமாய் செயல்படும். ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதித்தா இவன் குடும்பத்தை சாபத்துக்குள்ளாக்குவான். ஆண்டவர் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க ஆசீர்வதித்தா இவன் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குவான். பிசாசு தான் இதுக்கு எல்லாம் பின்னணியில் இருக்கிறவன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இல்லை என் மனைவி தான் காரணம், அவர் சரியில்லை, இன்னும் சொல்ல இல்லை என் கணவர் தான் சரியில்லை, அவர் தான் காரணம், அவர் குடிச்சிட்டு இப்படிலாம் அலைகிறாரு போகிறாரு அதான் காரணம், இல்லை என் மனைவி இப்படி நடக்கிற அவ தான் காரணம், இல்லை மாமியார் தான் காரணம், மருமகள் தான் காரணம். நம்ம மனிதர்களை கை நீட்டுக்கிறோம். ஆனால் மறைந்திருந்து செயல்படுகிற பிசாசு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க. சண்டை போடுங்க, நீ சொல்லு, இவன் தான் உங்கள் அம்மா தான் காரணம்னு நீ சொல்லு, இல்லை நீ தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லட்டும், இல்லை நீங்கள் தான் காரணம். ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. பிசாசை கை கட்டி பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறான். மறைந்திருந்து நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு விரோதி அவன் சாத்தான். அவன்தான் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறவன், குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை குலைக்கிறவன். குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, ஒரு மனதை கெடுக்கிற ஆவி. கணவன் மனைவிக்கு ஒரு மனமாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு மனம் பாதிக்கப்படும். மாமியார் மருமகளுக்குள்ளே ஒரு மனதை கெடுத்து சண்டை உண்டாக்குற ஒரு பிசாசின் ஆவி அது கிரியை செய்கிறது. அப்போது அது மாத்திர சந்தேகத்தின் ஆவி. சில குடும்பத்தில் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் சந்தேகம். கணவனுக்கு மனைவி அங்கே பார்த்தா சந்தேகம், இங்கே பார்த்தா சந்தேகம், யாரும் பேசினா சந்தேகம். அது ஒரு பிசாசு. சந்தேகத்தின் ஆவி அந்த புருஷனுக்குள்ளே இருக்கிறனால குடும்ப சமாதானமே பாதிக்கப்பட்டு விடும். சில குடும்பத்தில் மனைவிக்குள்ளே சந்தேகத்தின் ஆவி. புருஷன் ஆஃபீஸ் போனால் அவர் ஒழுங்காக வர்றாரா, யார் கூடயும் தொடர்பில் இருக்கிறாரா, யார்கிட்ட பேசுகிறாங்க போகிறாங்க, செல்ஃபோன் ஆராய்ச்சி பண்ணுறது, இது யார் அது யார், சந்தேகத்தின் ஆவி மனைவிக்குள்ளே நுழைஞ்சிட்டு குடும்ப நரகம்தான். புருஷனுக்குள்ளே சந்தேகத்தின் ஆவி நுழைஞ்சிட்டு குடும்ப நரகம்தான். இது சந்தேகத்தின் ஆவி, அது ஒரு பிசாசு. அது கிரியேஷ ஈகோ. நான் சம்பாதிக்கலையா, எங்கள் குடும்பம் என்ன விஷயம், பிச்சைக்கார குடும்பம், நான் சும்மா வந்தேன், 100 பவுன் நகை போட்டுக்கிட்டு தானே வந்தேன், எங்கள் அப்பா எனக்கு கார்லாம் கொடுத்தான்னு அனுப்புகிறாங்க, நான் அப்படியா அப்படின்னு இவங்க பேசுகிறாரு. ஆமாம்மா தெரியும் உன் குடும்பத்தை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாரு. ஈகோ பிரச்சனை, கோபம், எரிச்சல், இதுக்கெல்லாம் பின்னால் இருப்பது பிசாசு தான், சாத்தான். சில குடும்பத்தில் பாருங்களேன், அவங்க வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லா இருப்பாங்க, ஷாப்பிங் மால் போவாங்க, ஒன்றா இருப்பாங்க, பீச்சுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒன்றுமில்லாத உப்பு செப்பில்லாத காரியத்துக்கு கோபம் வரும், சண்டை வரும், அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே. வெளியில் நல்லா இருந்தாங்களே, வீட்டுக்குள்ளே வந்த உடனே முறுமுறுப்பு, சண்டை, பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்படியே முகத்தை திருப்பிட்டு கோபத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கிரியச்சிக்கிற ஆவி, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவி அங்கே செயல்படுகிறாரு. நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வெளியெல்லாம் நல்லா தான். எனக்கு ஆமாம் பிரதர், நாங்கள் வெளியே போனால் என் கணவர் நல்லா வச்சுருக்காரு, நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் காரணமில்லாத சண்டை வருது, காரணமில்லாத பிரச்சனை வருது. முகத்தை திருப்பிக்கிறான், முகத்தை மூஞ்சை புரிக்கிறான், எரிச்சல் படுகிறான். அல்லது இவன் சொல்ல கணவர் இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார். வெளியில் இருந்தால் நல்லா இருக்கிறோம். அந்த வீட்டின் சமாதானத்தை கெடுக்க கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. அதனால தான் சொல்கிறோம், இந்த குடும்பம் பாதுகாக்கப்படணும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம் பண்ணணும், வசனம் வாசிக்கணும், குடும்பத்தில் துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கணும். இந்த ஜெபங்கள் இருக்க 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 தேவ பிரசன்ன வீட்டுக்குள்ளே இருக்கும், குடும்பம் பாதுகாக்கப்படும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சாத்தானுடைய கிரியை உள்ளே நுழைய முடியாது. அதுக்கு தான் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வசனம் வாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். எதிராளியாகிய இந்த பிசாசு, அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இதை நம்ம ஜெயிச்சுட்டா நம்ம நிம்மதியாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக நம்ம வாழ முடியும். அதனால் சரி, இன்னொரு சாட்சி பார்க்கலாமா? மாமியார் மருமகள். நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி உரசல் அல்லது மாமியார் மருமகள் உரசல் தான் அதிகமாக வருது. ஆனால் மருமகள் மாமனார் உரசல் வர்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமாக இருக்காது. மாமியார் மருமகள் உரசல்கள் அல்லது மாமனார் மருமகன் உரசல் கேள்விப்பட்டீங்களா? எங்கேயாவது 1-2 இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி மாமியார் மருமகள் பிரச்சனை தான் நிறைய குடும்பத்தில். இப்போ நிறைய கிறிஸ்தவ பெற்றோர் பண நகை பற்றி பேசுகிறீங்கன்னா சாத்தான் உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், குடும்ப சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அவன் பாருங்கள், வரதட்சணை கேட்கலை, நகையை பற்றி முக்கியத்துவப்படுத்தலை. அவங்க அந்த மகளுக்கு அவங்க பெற்றோர் என்ன செய்கிறாங்களே செய்யட்டாள். இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ நகை வச்சுருக்கு, என்ன வச்சுருக்கு. இப்போ சில கிறிஸ்தவ மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, மருமகள் வந்தோடனே எடை போட்டு பார்க்குறாரு. சொன்ன மாதிரி இத்தனை பவுன் இருக்குதா, இது குறைஞ்சிருக்கே, 2 பவுன் குறையிற வாங்கிட்டு வரியா இல்லையா அப்படின்னு. என்ன கிறிஸ்தவங்க நீங்கள்? பைபிள் தெரியுமா? இயேசுவை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இயேசுவை தெரியல உங்களுக்கு, பைபிள் தெரியல, பேருக்கு கிறிஸ்தவங்க, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னா எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி குடும்பம் தானே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ யோசித்து பாருங்கள். அது மாத்திரம் அவங்க என்ன அந்த தாய் சொல்கிறாங்க, அவள் என்னுடைய மகள்,
நான் மாமியார்னு கெத்து காமிச்சா அவள் மருமகள்ன்ற கெத்து காமிப்பா. அப்போ சமாதானம் பாதிக்கப்படும். நான் ஏன் மாமியாரை காமிக்கணும்? மகள், என் சொந்த மகளாக நான் நேசிக்கிறனால அவள் என்னை தாயாக நேசிக்கிறாள். இது அன்பு மேற்கொள்ளுகிறாரு. பாருங்கள், ப்ராக்டிக்கல். இதாங்க வசனம், இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதைத்தான் இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் இது நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இப்படி தான் நீங்கள் வாழணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் அங்கே தாயாக நீங்கள் மாறுங்க, அவங்க மகளாக மாறிடுவாங்க. அவங்க என்ன ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இப்படி தான், எங்கள் வீட்டு ஒழுங்கு இப்படி தான், நாங்கள் இப்படி தான் இருப்போம், இப்படி இருக்கணும் இங்கே வந்தால். அப்படி சொல்லலைன்றாங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருந்தே அப்படியே இருமா, இது உன் வீடு, நீ ஒன்றை மாற்றிக்க வேண்டாம். எங்கள் குடும்பத்தில் இப்படி தான், நாங்கள் இப்படி தான் இருப்போம், அப்படி தான் இருப்போம், எங்கள் வீட்டு ஒழுங்கு இப்படி தான் அப்படின்னு அந்த தாய் சொல்ல பேசவே இல்லை. உங்கள் வீட்டில் நீ எப்படி இருந்தே அதே மாதிரி ஃப்ரீயாரு. இதாங்க இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த அன்பு. இதுதாங்க இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை. நீ உன் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாலும் அப்படியே இரு, பயப்படாத. இது உன் வீடு, நீ ஃப்ரீயாக இருக்கலாம், உன் விருப்பத்தை நீங்கள் செய்யலாம். ஐயோ இந்த வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு அப்படி இப்படி சிலர் அப்படி பேசுவாங்க, எங்கள் குடும்பத்தில் இப்படி தான், நாங்கள் இப்படி தான் இருப்போம், அப்படி தான் இருப்போம். நீங்கள் இருந்திருக்கலாங்க. இனி வாழப்போகிற அடுத்த பிள்ளைங்க அவங்க தனி குடும்பம். ஆண்டவரை கட்டாயப்படுத்துவதில்லை, கடினப்படுத்துவதில்லை. ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவங்க பாருங்கள், மகளை எதுக்கு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க பிள்ளைகள், நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க, தாயார் அனுப்பி வைக்கிறாங்க. சில மாமியார் எப்படி வெளியே போகலாம், எப்படி நீ அவளை கூட்டிகிட்டு போகலாம், நீ பொண்டாட்டி தாசன் ஆகிட்ட, அவள் சொல்கிறபடி கேட்குற, அம்மா சொல்கிறபடி கேட்குறது இல்லை. இந்த மாதிரி சில ரட்சிக்கப்பட்ட ஜெபம் பண்ணுற மாமியார்கள் பேசுவது. என்னங்க இது? நம்ம எங்கே இயேசுவை எப்படி கற்றுக்கொண்டோம், வசனத்தை எப்படி கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? தயவுசெய்து அதெல்லாம் விட்டு வெளியே இயேசுவை போல மாறுங்க. இயேசுவின் சுபாவம் நமக்குள்ளே வரட்டும். இது அருமையான இந்த தாயாரும் அவங்க பேசினதை கேட்டீங்களே, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு. அதனால் அந்த சகோதரர் சொல்ல, எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்கு ஒரு நாளும் பிரச்சனை வருவதில்லை, அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி தாயும் மருமகளும் சண்டை போட்டு பிரச்சனைன்னும் போது கஷ்டப்படுவது நிறைய ஆண்கள். அதனால் தான் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வெறுத்து விட்டது நிறைய ஆண்களுக்கு. பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. பெண்கள் மட்டும் அல்ல, நிறைய ஆண்களும் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு அவங்க வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. அவ்வளோதான். பெண்கள் அழுதுருவாங்க, கண்ணீர் வடிச்சிருவாங்க. ஆண்கள் உள்ளுக்குள்ளே வச்சு வேதனைப்பட்டு கொண்டு, ஏண்டா அவன் கல்யாணம் பண்ணோம், ஏண்டா இந்த குடும்பத்தில் பிறந்தோன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் அந்த சகோதரர் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஒரு வீட்டில் வந்தால் என் மனைவி அம்மா என்ன நடந்ததோ என்ன பேசுனாங்களோ பதறிக்கொண்டு வரக்கூடிய ஆண்கள். அதனால தான் வீட்டுக்கு வர நிறைய ஆண்களுக்கு விருப்பம் இல்லை. வந்த உடனே கம்ப்ளைண்ட், உங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க கம்ப்ளைண்ட்டு. அடுத்தாப்பில் உன் மனைவி அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு அவங்க ஆண் என்ன பண்ணுவான்? 2 பேருக்கும் வேணும், 2 பேருக்கும் பொதுவாக இருக்கணும். ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ அன்பு மேல் வாங்கி இருக்கணும். ரொம்ப அருமையான காரியத்தை சொன்னால், குழந்தை பிறந்த சிலர் கல்யாணம் ஆகி 3 மாதம் வர்றதுக்குள்ளே நல்லது நடக்கலையா, குழந்தை இல்லையா, குழந்தை 3வது மாதமே சிலர் மாமியார் மருமகளை விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுங்க, அது ஆண்டவர் தரும்போது தருவார், ஜெபம் பண்ணுவோம். குழந்தை பிறந்தோடனே மாமியார் வேலை செய்கிறாங்க பாருங்களேன். சொன்ன மாதிரி குழந்தை பிறந்தோடனே உன் குழந்தைய நீ பாரு, நீ வேலையை விடு, நீங்கள் 2 பேரும் பாருங்கள், நான் எதுக்கு பார்க்கணுன்னுவாங்க. இங்கே மாமியார் வேலையை விட்டு தன்னுடைய பேர குழந்தையை பார்க்குறதுக்கு, நீ வேலை செய்யுமா, நான் பார்த்துக்கிறேன் குழந்தைய. என்னை எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ். அதாங்க உண்மையான அன்பு. அன்பு என்பது சாக்ரிஃபைஸ் பண்ண, தியாகம் பண்ணும். அந்த மாமியாருடைய தியாகம் பாருங்கள். தன்னுடைய மகனுடைய குடும்பத்துக்காக, மருமகளுக்காக. அந்த குழந்தை நீ தான் பார்க்கணும், உன் பிள்ளை தானே, நான் ஏன் வேலையை விடணும், வேலைக்காரி வச்சுக்க, அப்படிலாம் பேசலை, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ ஒரு அன்பு, கிறிஸ்தவ அன்பு. ஏன் இது நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லை? பைபிள் இருக்குது, ஜெபம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்குது, ஆவில நிரம்பி டான்ஸ்லாம் இருக்குது. ஏன் கிறிஸ்தவ அன்பு இல்லை? இதுதான் இன்றைக்கி மிஸ்ஸிங் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள. வெறும் சட்டத்திட்டம் இருக்குது, அந்த ஆவிக்குரிய அனுபவம்னு சொல்லிக்கிட்டு அது இருக்குது. அன்பு இல்லையே, ரியல் லைஃப்பில் அன்பு இல்லையே. பாருங்கள், இவங்க எவ்வளோ அன்பான ஒரு குடும்பம் பார்த்தீங்களா? ரொம்ப ஆச்சரியமாக கேட்க அவங்க நான் மாமியார்னு அதிகாரம்லாம் பண்ணலை. யார் தெரியுமா மாமியார் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? தயவுசெய்து இயேசு கிறிஸ்து கூட அப்படி செய்வதில்லை. நான் யார் தெரியுமா, உன்னுடைய ஆண்டவர், நீ அடிமையாக இருக்கணும் அப்படின்னு இயேசு கூட சொல்கிறதில்லை. என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்கன்னு தான் சொல்லுகிற ஆண்டவர். நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள்.
இந்த மாதிரி குடும்பம் 1000 லட்சமாக பெருகுனா எப்படி இருக்கும்? சபை கட்டப்படும், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற மகிழ்ச்சியான குடும்பம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்க ஆசைப்படுறீங்களா? என் குடும்பம் இப்படி இருக்கணும்னு கொஞ்சம் உங்களை விட்டு கொடுங்க, கொஞ்சம் உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் மாமியாரை காயப்படுத்தி இருக்கிறீங்களா? போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நான் உங்களை தாயை போல நேசிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. மருமகளை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதை பார்த்துருக்கிறாரே, போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நீ என்னுடைய மகளாக நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க பாருங்கள், எப்படி என் மருமகளை பற்றி மகக்கிட்ட கூட நான் குறை சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். அந்த மருமகள் சொல்கிறா பாருங்க, மாமியாரை பற்றி எங்கள் வீட்டில் யாருக்கிட்ட எந்த குறைவான காரியம் எதுவும் பேச மாட்டேன். எவ்வளோ நல்ல குடும்பம்! இதாங்க கிறிஸ்துவ குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இதுதான் இயேசு ஆசீர்வதிக்கிற மகிழ்ச்சியான குடும்பம். இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி குடும்பம் இருந்தால் எப்படி இருக்கும்? இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் குடும்பத்தை இப்படி இருக்க தான் நான் சிருஷ்டித்தேன். ஆனால் உன் குடும்பத்துக்குள்ளே பிசாசுக்கு இடம் கொடுத்து, சுயத்துக்கு இடம் கொடுத்து, நீயே குழப்பத்தை உண்டாக்கி உங்கள் குடும்ப சமாதானத்தை நீங்களே கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் குடும்ப சந்தோஷத்தை நீங்களே அழித்து கொண்டு இருக்கிறீங்க. கணவன் ஒரு பக்கம் வீம்பு பாராட்டுறீங்க, மனைவி ஒரு பக்கம் வீம்பு பாராட்டுறீங்க, மாமியார் ஒரு பக்கம் வீம்பு பாராட்டுறீங்க, மருமகள் ஒரு பக்கம் நீயா நானா பார்த்துடலாம், எனக்கு மட்டும் உரிமையிலான்னு வேகம் பேசுகிறீங்க. சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோமே. இயேசுவை ஒதுக்கி வச்சுட்டோம். ஜெபிக்கும் போது மட்டும் ஆவியில் நிரம்பி ரொம்ப பக்தியை காமிக்கிறோம். மற்ற நேரம் இயேசுவை நீங்கள் வராதுங்க, இதெல்லாம் எங்கள் பிரச்சனை, நான் மருமகளை நான் டீல் பண்ணுறேன், என் மாமியாரை நான் டீல் பண்ணுறேன், ஆண்டவரை ஒதுங்கின்னு இல்லைங்க. இந்த மாதிரி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இயேசுவுக்கு வீட்டில் என்ன மரியாதை இருக்குது? இயேசுவுக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் மரியாதையே கிடையாது. அதான் உண்மை. நீங்கள் வசனத்தின்படி நடக்காத போது இயேசுவுக்கு அங்கே மரியாதை இல்லை. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு அவர் வேதனைப்பட்டு ஒதுங்கின்னு இருக்கிறார். தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் இயேசுவை துக்கப்படுத்தாதுங்க, அவமானப்படுத்தாதுங்க. உங்களை தாழ்த்தி போட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் வாழுவேன், உம்முடைய அன்பினால் நிறைந்திருப்பேன், நீர் சொல்லுகிற ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அமைச்சு நாங்கள் சாட்சியாக இருப்போம் ஆண்டவரே. அப்படி சொல்ல ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போமா ஆண்டவருடைய கரத்தில்? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. உங்கள் மனதில் பிசாசு பேசுவான், நீ விட்டு கொடுக்காத. நீ இப்போ விட்டுட்டா அவன் மருமகள் தலைக்கு மேலே ஏறிடுவா. நீ இப்போ விட்டுட்டா அவன் மாமியார் உன்னை அடிமையாக்கிடுவா, விடாத. இந்த சிந்தனை கொண்டு வர பிசாசு. இதுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பக்தி உள்ள ஆளை பிசாசு கொண்டு வருவான். அது பிசாசு கொடுக்குற ஆலோசனை. இயேசு வந்து என்ன சொல்லுவார்? ஏன்னு விட்டு கொடு, அன்பாரு, நேசி, அன்பாயிரு. அதான் இயேசு சொல்லுவார். இயேசுக்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட பிரச்சனை கொண்டு போங்க. எந்த பிரச்சனை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் ஆலோசனை கேளுங்க, அவர் அழகாய் நடத்துவார். பிரியமானவர்களே, 2003 வருஷம் ஒரு 3 நாள் தனியாக போய் நான் காத்திருந்து ஜெபிக்கணும். கத்தர் கைட் பண்ணி நான் போய் தனியாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். பல காரியத்துக்கு ஜெபிக்க ஆண்டவர் சொல்லி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் நேரடியாக இறங்கி வந்து என்னோடு ஒரு காரியம் பேசினார். மகனே, கடைசி காலம் வருகை நெருங்கி விட்டார். சாத்தான் முழு பலத்தோடு உலகத்தில் கிரியை செய்ய இறங்கி இருக்கிறான். அவன் குடும்பங்களை டார்கெட் பண்ணி, குடும்பங்களை பிரிக்க, குடும்பங்களை உடைக்க, குடும்ப சமாதானத்தை கெடுங்க, குடும்ப சாட்சியை கெடுக்க பலமான கிரியை செய்ய போகிறான். அதனால் நீ குடும்பங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கணும், குடும்பங்கள் பாதுகாக்கப்பட. அப்போ ஆண்டவர் சொன்னார், குடும்பங்களுக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்? குடும்பத்தின் சமாதானம், குடும்பத்தின் ரட்சிப்பு, குடும்பத்தின் பாதுகாப்பு, குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒன்றா சொன்னால் எதுக்கு ஜெபிக்கணும்? வேத வசனத்தின் மூலம் இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணு. அடுத்தது அந்த குடும்பங்களில் அவங்க குடும்பமாக ஜெபிக்க உற்சாகப்படுத்து. அவங்க ஜெபிச்சாதான் அந்த வீட்டில் என் பிரசன்னம் இறங்கும். நீ மாத்திரம் ஜெபித்தா போதாது, அவங்களும் ஜெபிக்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் என்னுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் இருக்கும். அதை சொல் அப்படின்னு சொல்லி குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரேயர் பார்ட்னர் என்று ஒரு திட்டத்தை கொடுத்தார். அதில் ஒன்று தான், நாங்கள் இயேசுடைய ஊழியத்தில் தினமும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த மாதிரி குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, குடும்ப எழுப்புதல், குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்கணும்.